Hi friends, today's special Ikan Tumis with Oyster sauce. நம்ம Oyster sauce கொண்டு நம்ம ஃபிஷ்ஷை வந்து துமிஸ் பண்ண போகிறோம். எப்படி செய்து பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 1 இஞ்சி, 3 கார்லிக், 1 கருவேப்பிலை எடுத்து வச்சிங்க. சார்டின் மீன் 15 மீன் நல்லா மேரினேட் பண்ணிடுங்க. பொரிக்கிற மணிக்கு உப்பும் மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணிடுங்க. மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியிருப்போம். ஸோ நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு தனியாக வச்சிடலாம். அடுத்தது இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு அதே எண்ணெய் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம மீன் பொரிச்ச எண்ணெயை தான் நான் இப்போ தாளிக்கிறதுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம எடுத்து வச்சிருந்த பொருட்கள், அதாவது வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, ஸோ இது எல்லாத்தையும் கொட்டி சட்டியில் நல்லா தாளிப்போம் எண்ணெயில். நான் மீன் பொரிச்ச எண்ணெயை தான் நான் யூஸ் பண்ணுறேன், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் வந்து டிரான்ஸ்பேரண்ட் கலராக வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கிண்டி விடணும், நிறம் மாறுற வரைக்கும். அனல் வந்து குறை வச்சிங்க. ஸோ நம்மளுடைய வெங்காயமும் மற்ற பொருட்களும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆயிஸ்டர் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் நான் தண்ணி அதோட சேர்ந்து கலந்து ஊற்றிருக்கேன், 1/2 கப்பு தண்ணி. ஸோ ஆயிஸ்டர் சாஸ் வித் வாட்டர், 1/2 கப் வாட்டர். ஸோ போட்டு கிண்டி விடுவோம். மிக்ஸ் பண்ண பிற்பாடு நம்ம பொரிச்சு வச்சிருந்த மீனை அதில் போட்டு கோட்டிங் பண்ணலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ நல்லா கிளறி விடுங்க மீனில் படுற மாதிரி. ஸோ இது ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா கிண்டின பிற்பாடு ஒரு 2 கொதி வந்துச்சுன்னு அடுப்பு ஆஃப் பண்ணலாம். நீங்கள் வந்து சிக்கன் ஸ்டாக் போடனா கூட போடலாம், அது உங்களோட விஷ். ஸோ இதே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு டேஸ்ட் இல்லைனாக்கா நீங்கள் சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்க. அவ்வளோதான், நம்மளுடைய இக்கான் தூமிஸ் வித் ஆயிஸ்டர் சாஸ் இஸ் ரெடி. இது ஒயிட் ரைஸோட சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நான் கொரியண்டர் லீஃபை கொஞ்சம் மேலே தூவி விட்ருக்கேன். So God bless you all, love you all, take care, bye bye, happy cooking and see you in next video. Bye, take care.